அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் இருக்கிற நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டு, இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது வேல்யூ ஃபண்ட், ஃபண்டோஸ் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்கீமை லான்ச் பண்ண டேட் 1 January 2013. ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். எக்ஸ்பென்ஸ் ரேஷன் பார்க்கும்போது டைரக்ட் பிளானில் 1.12% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.85% இருக்குது. இந்த ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 7615 கோடி. பெஞ்ச் மார்க் நிஃப்டி 500 TRI. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 24th March 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் கோத்தில் ₹230.5045, ரெகுலர் கோத்தில் ₹211.0386. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ₹500 தேவைப்படும். இதுவே லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டில் ₹1000 தேவைப்படும். ரிஸ்க்கும் பார்க்கும்போது வெரி ஹை. நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டோட அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 69, 69 ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஃபண்டில் இருக்குது. ஈக்விட்டி பேஸில் அது 96.71% இருக்குது. டெட்டில் 0.02% இருக்குது. அதர்ஸில் 3.27% இருக்குது. இந்த லார்ஜ் கேப்பில் 58.22% இருக்குது. மிட் கேப்பில் 19.90% இருக்குது. ஸ்மால் கேப்பில் 18.59% இருக்குது. இந்த நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டு. நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்றது இப்போ பார்த்தலாம். 1 year பார்க்கும்போது இது 13.22% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 yearsல 21.25%, 5 yearsல 33.62%, 7 yearsல 17.90% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 10 yearsல 16.01% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டு. நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டில் டாப் 5 ஹோல்டிங்ஸ், டாப் 5 ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கிறது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். HDFC பேங்க் லிமிடெடில் 9.08% இருக்குது. ICICI பேங்க் லிமிடெடில் 5.86% இருக்குது. இன்ஃபோசிஸ் லிமிடெடில் 4.88% இருக்குது. NTPC லிமிடெடில் 3.04% இருக்குது. டிக்ஸான் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெடில் 2.93% இருக்குது. டாப் 5 ஹோல்டிங்ஸாக இந்த நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டில். இப்போ நம்ம வந்து நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றது இப்போ பார்த்தலாம். இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிப்பு முறையில் ஒரு வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹1,19,275 இருக்குது. இதில் லாஸ்ன்னு பார்க்கும்போது ₹725 இருக்குது. நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 3 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹3,60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹5,05,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹1,45,000 இருக்குது. நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 5 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹6,00,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹11,11,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹5,11,000 இருக்குது. நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா சிப்பு மூலிமா 7 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹8,40,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹18,46,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹10,06,000 இருக்குது. 7 years சிப்பு முறையில் மாதம் ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னி தேதிக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது அது ₹10,06,000 இருக்குது. நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 10 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 1 decade தொடர்ச்சியாக வந்து சிப்பு முறையில் ₹10,000 மாதம் ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹12,00,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹32,58,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹20,58,000 இருக்குது. 10 வருஷமாக தொடர்ந்து சிப்பு முறையில் மாதம் ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அது ₹20,58,000 இருக்குது. இப்போ நம்ம வந்து நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் ரிட்டர்ன்ஸும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எதில் வந்து அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றது இப்போ பார்த்துடலாம். 1 yearல நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 13.22%, வேறஸ் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 10.35% இருக்குது. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் வந்து ஒரு வருஷத்தில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 yearsல நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.25%, வேறஸ் கேட்டகரி ஆவரேஜ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 19.76%. இதுலேயும் பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக 3 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
5 இயர்ஸில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 33.62%, வேறு கேட்டகரி ரிட்டர்ன் பார்க்கும்போது 31.94% இருக்குது. இங்கேயும் பார்க்கும்போது 5 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கூடுதல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு when compared to கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன். 7 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 17.90%, கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 15.71% இருக்குது. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக 7 வருஷத்தில் வந்து நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் வந்து கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 16.01%, வேறு கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 14.86%. இதுலேயும் பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக 10 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது 1 year, 3 years, 5 years, 7 years and 10 yearsல நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் 1 year, 3 years, 5 years, 7 years and 10 years வந்து கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது பார்த்தோம். இப்போ நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டோட ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் ரிட்டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டு ஒரு நேரஸ்ட் காம்படிட்டர் வித் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் ஆகிய வந்து 2 ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகப்படியாக ரிட்டர்ன்ஸ் வந்து எதில் கொடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். 1 yearல நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 13.22%, இதுவே ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 12.53%. அப்படி பார்க்கும்போது ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டை காட்டிலும் ஒரு வருஷத்தில் வந்து நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.25%, இதுவே ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 3 வருஷத்தில் 20.74%. இதுலேயும் பார்க்கும்போது ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டை காட்டிலும் கூடுதலாக வந்து 3 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 33.62%, இதுவே ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 34.71%. இங்கே ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் வந்து 5 வருஷத்தில் கூடுதல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு when compared to நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட். 7 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 17.90%, இதுவே ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் 7 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 18.44%. அப்படி பார்க்கும்போது நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டை காட்டிலும் கூடுதலாக ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் 7 வருஷத்தில் கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 16.01%, இதுவே ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் 10 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 15.20%. அப்படி பார்க்கும்போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டை காட்டிலும் கூடுதலாக 10 வருஷத்தில் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 year, 3 years, 5 years, 7 years and 10 yearsல அதிகப்படி ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட்ஸ்னு பார்க்கும்போது சீசா மாதிரி மாறி வந்துட்டுருக்கு. அதாவது 1 year, 3 years and 10 yearsல நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் அதிகப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு when compared to ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட். இதுவே 5 years and 7 yearsல ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு when compared to நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட். இந்த 2 ஃபண்டில் ஏதாவது ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் 2 ஃபண்ட்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2 ஃபண்டுகளுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் நிதி ஆலோசகரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.